என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் என்ற நீ நாவல் பகுதி 18. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வேதா, ஆராத்யா, அவள் அப்பா, தாத்தா நால்வரும் துபாய் விமான நிலையம் வந்து சேர்ந்து விட்டனர். விமான நிலையத்தின் வெளியே அவர்களுக்காக ஒரு கார் தயாராக இருந்தது. அவர்கள் காரில் ஏறிக்கொள்ள கார் வீட்டை நோக்கி பயணித்தது. விமானத்தில் கூட ஆராத்யா ஏதோ கதை பேசியபடி தாத்தா உடனே ஒட்டி கொண்டாள். ஆராத்யா அப்பா அருகில் அமர்ந்துதான் வேதா பயணித்தான். என்ன வேதா, என் பொண்ணுக்கு உங்க மேல ஏதாவது கோபமா? ஆராத்யா அப்பா கேட்கும் அளவு அவளது செயல் இருந்தது. ஐயோ, கோபமா? அதெல்லாம் இல்ல மாமா, பொய் சொல்லாதீங்க வேதா. அவ கோபமா இருந்தா இல்ல நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம்னா நம்மள பழி வாங்க அவ இப்படிதான் கண்டுக்காம இருப்பா. உங்க மேல கோபமா இல்ல ஏதாவது பழி வாங்கலா? சிரித்தவன், இல்ல மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பரவாயில்ல வேதா, என் பொண்ண நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி. அவளை ரொம்ப பத்திரமான ஒரு கரத்துலதான் நான் ஒப்படைச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் அவளை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடாதீங்க. அவ கோபத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் வியப்போட ஆராத்யா அப்பாவை பார்க்க, வேதா, நான் ஓப்பனாவே பேசுறேன். ஆராத்யா உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா சொல்லும் போது எனக்கும் மாமாவுக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் தான் எழுந்தது. ஏதோ கேம் ஆடுறான்னு நினைச்சோம், எங்களை ஏமாத்துறதுக்காக. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்களோன்ற ஒரு சந்தேகம் கூட வந்தது. ஏன்னா நீங்க ஆராத்யா மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தீங்க. அவளுக்காக நீங்களும் அவளுடைய பிளானுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ அவளுடைய அந்த கோபத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. உரிமை எடுத்துக்கிறவங்க கிட்டதான் நாம கோபத்தை காட்டுவோம் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு இடையில இருக்கிற இந்த உறவு நாடகம் இல்ல. வேதா பதில் ஒன்றும் கூறவில்லை. இதோ ஆராத்யாவின் வீடும் வந்து விட்டது. வீட்டிற்குள் வந்ததும், வேதா, நைட்டு 8 மணிக்கு ஹோட்டல் லீலால ரிசப்ஷன் இருக்கு, நினைவு இருக்குல்ல? ஆராத்யா அப்பா கேட்டார். இருக்கும் அம்மா, நேத்துக்கு நீங்க சொல்லி இருந்தீங்களே. எஸ், டிராவல் பண்ணி வந்ததால டயர்டா இருப்பீங்க, இப்ப நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. 5:30க்கு பியூட்டிஷியன் வந்துடுவாங்க. ஆராத்யா ரெடி பண்ண 7 மணிக்கு நாம இங்க இருந்து இறங்கிடணும். அப்பதான் 8 மணிக்குள்ள ஹோட்டல் போய் சேர முடியும். நானும் மாமாவும் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போறோம். நாங்க வர லேட் ஆகும், நீங்க 2 பேரும் எங்களை தேட வேண்டாம். ஆராத்யா, வேதாவை ரூமுக்கு கூட்டிட்டு போமா. ஓகேப்பா என்றவள் வேதாவை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தாள். அறைக்குள் வந்ததும் அறைக்கதவை சாத்தி தாழிட்ட வேதா அவளை இழுத்து அணைத்தான். அதுதான் நீ குடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறதா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் நமக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி என்கிட்ட ஒட்டாம விலகி விலகி போற? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன செய்வீங்க? அவள் பேசும்போது அந்த கோவைப்பழ உதடுகள் அவனை ஏதோ செய்கிறது. வலது கரத்தில் அவள் இடையை சுற்றி வளைத்திருந்தவன் அதை விடுவித்து விட்டு இடது கரத்தால் அவள் இடையை சுற்றி கொண்டு வலது கையை உயர்த்தி அவள் உதட்டை பிடித்து நெறித்தான். நான் சும்மா பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். அப்படியா? பாத்துடலாமா? ரொம்ப திமிருதா உனக்கு என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்டான். அதே வேகத்தில் உருண்டு படுக்கையின் மறுபுறம் சென்றவள் படுக்கையில் இருந்து இறங்கிவிட அவளை எட்டி பிடிக்க அவன் சுற்றி வர, அவன் கையில் சிக்காமல் அவள் ஓட, அவன் ஒரே பாய்ச்சலில் எட்டி அவள் சுடிதார் துப்பட்டாவை பிடித்தான். அடுத்த நொடி அதை ஒரு இழு இழுக்க அவள் அவன் மார்பில் வந்து வீழ்ந்தாள். அவ்வளவுதான். அவளை கட்டி அணைத்தவன் அவளோடு படுக்கையில் சாய்ந்தான். அவனது புயங்களின் சிறைக்குள் சிக்கிக் கொண்டவளால் விடுபட முடியவில்லை. அவன் இதழ்கள் இப்போது அவள் இதழை நெருங்கியது. சிறிது நேரம் அவனுக்கு வேடிக்கை காட்டி தலையை அங்கும் இங்கும் அசைத்து தன் இதழ்களை அவள் காத்து கொண்டாலும் தன் மார்பில் கிடப்பவளை அப்படியே புரட்டி படுக்கையில் போட்டவன் அவள் சங்கு போன்ற கழுத்தை அழுத்தி பிடித்து கொண்டான். அவளால் இப்போது தலையை அங்கும் இங்கும் அசைக்க முடியவில்லை. அவன் அழுத்திதான் கழுத்தை பிடித்திருக்கிறான். ஆனால் அவளுக்கு வலிக்கவில்லை. அது அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. இப்போது அவன் இதழ்கள் வசதியாக அவள் இதழில் அமர்ந்து பூவில் அமர்ந்து தேன் உண்ணும் வண்டானது. அவள் இதழ்களை அவன் புசிக்க உடல் முழுவதும் ஒருவித மின்சாரம் பாய சொக்கி போனவளின் எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல அடங்கி போனது. கழுத்தை பிடித்திருந்த அவன் கரம் கழுத்தை மெல்ல வருடி கீழே இறங்க பேச்சு மூச்சின்றி மூர்ச்சையாகி போன ஆராத்யாவின் முத்த அழகும் அவனுக்கு அடிப்பணிந்து போனது. ஆசை தீர இளமை பசியார அவளை விருந்தாக்கி கொண்டான் வேதா. அவளை ஒரு பூ போன்று கையாண்டவன் விழி மூடி கிடப்பவளின் செவியில் இதழ் பதித்தான். உன்னுடைய மனசுல சின்ன ஒரு பயமாவது மிச்சம் இருந்தா அதையும் போக்கதான்
இவ்வளவு மென்மையா உன்கிட்ட நடந்துகிட்டேன். இந்த மென்மைய நீ எப்பவும் என்கிட்ட எதிர்பார்க்காத. குறும்பாக அவன் கூற அதன் பொருளை புரிந்து கொண்டவள் மூடி கிடந்த விழிகளை மெல்ல திறந்து அவனை ஆசையாய் பார்த்தாள். தயாரா இருக்கேன் என்று கூறியவள் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து தன் முகத்தோடு அவன் முகத்தை கொண்டு வந்து அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்டு விலக, சட்டென்று அவள் தலையை பிடித்துக் கொண்டு அவளை விலக விடாமல் தடுத்தவன் அவள் விழிகள் நிறையும் வரை அவள் உதட்டை பதம் பார்த்தான். விழிகள் நிறைவதை கண்டதும் முத்தத்தின் தீவிரத்தை குறைத்துக் கொண்டவன் மெல்ல அவளை விடுவித்தான். அவன் ஆசைகள் இன்னும் அடங்கவில்லை. ஆவேசம் மடை உடைக்க காத்திருக்கிறது. அவன் விழிகளில் தெரியும் காமம் கலந்த காதல் அவன் இளமை பசி இன்னும் அடங்கவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்தியது. அது வன்முறையை அவிழ்த்துவிட துடிப்பதையும் இந்த ஒரு முத்தம் அவளுக்கு உணர்த்தியது. படுக்கையில் உயிர்காதலன் அவிழ்த்துவிடும் வன்முறையை விரும்பாத பெண்மையும் உண்டோ? அவன் ஏற்படுத்தும் காயத்தில் கூட ஒரு சுகம் இருக்கும். அந்த காயத்திற்கு அவனே மருந்தாகும் போது அதைவிட சுகம் பிறக்கும். இப்போதும் பட்டு போன்ற அவள் மேனியை இதமாக அவன் விரல்கள் மீட்டுகின்றன. ரொம்ப டயர்டா இருக்கா, தூங்கு என்று கூறியவன் அவளை அப்படியே வாரி தன் மார்போடு அணைத்தான். அவன் உடலின் சூட்டில் குளிர் காய்ந்து அவன் உடலின் வாசனையை நுகர்ந்து கிடந்தவள் அவனது இதமான வருடலில் தன்னை மறந்து விழிமூடி கிடக்க அப்படியே உறங்கி போனாள். அவளை கட்டி அணைத்தபடியே அவனும் உறங்கி போனான். இருவரும் எழும்போது 5:30 ஆகிவிட்டது. அதுவரை அவர்களை ஒருவரும் தொல்லை செய்யவில்லை. செல்போனில் நேரத்தை பார்த்த ஆராத்யா, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, பியூட்டிஷியன் வந்துடுவாங்களே என்று கூறவும் ஆராத்யா அப்பாவிடமிருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை திறந்து வாசித்து பார்த்தாள். பியூட்டிஷியன் வந்துட்டாங்க ஆராத்யா என்று மெசேஜ் செய்திருக்கிறார். ஐயோ பியூட்டிஷியன் வந்துட்டாங்களாம் ஆராத்யா கூற, அதனால என்ன, அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், நீ சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு ஓகே என்றவள் அறக்க பறக்க போர்வையை எடுத்து உடலில் சுற்றி கொண்டு தன் உடை டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் ஓடினாள். வேகமாகவே அவள் குளித்து விட்டு வந்து விட்டாள். ஆராத்யா பியூட்டிஷியன் பக்கத்து ரூம்ல வெயிட் பண்றாங்களாம், மாமா இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு வேதா கூற, இதோ என்றவள் அங்கு விரைந்தாள். வேதா குளித்து விட்டு வரும்போது அவனை தயாராக அவனது உடையோடு 2 இளைஞர்கள் அறைக்குள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் உதவியோடு அவன் வேகமாக தயாராகிவிட்டான். அந்த இளைஞர்கள் அறையிலிருந்து வெளியே சென்ற பிறகுதான் ஆராத்யா அழகு தேவதையாக அறைக்குள் வந்தாள். தங்க நிற லகங்கா அணிந்திருப்பவள் தங்க நிற வேலைப்பாடுகள் நிறைந்த மெல்லிய சிகப்பு நிற துப்பட்டா அணிந்திருக்கிறாள். அது அவளுக்கு இன்னும் எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதே தங்க நிறத்தில் தான் அவனும் ஷேர்வானை அணிந்திருக்கிறான். அவனது அழகையும் கம்பீரத்தையும் ஆராத்யாவின் விழிகள் ஒரு நொடி ரசிக்கவே செய்தது. வேதா டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா அவள் கேட்க, ஓகே என்றவன் அவள் கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து கொண்டான். கரத்தை கோர்த்தபடி மாடி இறங்கி வரும் வேதா ஆராத்யாவை கண்டு அப்பா தாத்தா இருவரின் முகமும் மலர்ந்தது. சரியாக 8 மணிக்கு ஹோட்டல் லீலாவில் விருந்து ஆரம்பமாகிவிட்டது. அழைக்கப்பட்டவர்கள் வந்து மணமக்களை வாழ்த்தி பரிசுகளை கொடுத்து செல்ல, வந்தவர்கள் விருந்து முடிந்து உதிரவும் ஆரம்பித்து விட்டனர். இப்போது மிகவும் நெருங்கிய நண்பர்கள் மட்டும் அந்த ஹாலில் இருக்கிறார்கள். ஆராத்யா தன் தோழிகளோடு நின்று பேசிக் கொண்டிருக்க, சுபாஷிடமிருந்து வேதாவுக்கு அழைப்பு வர, தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தவன் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்தான். அழைப்பை ஏற்றுக்கொண்டவன் சொல்லுடா என்று கூறியபடியே தனியாக ஒரு இடத்திற்கு வந்து வசதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்தான். டேய், உங்க அத்தை இருக்கிற முதியோர் இல்லத்துலதான் நான் இப்ப இருக்கேன். என்ன பார்த்ததும் உன்னுடைய அத்தை ஓடி வந்து, நீ வேதா ஃப்ரெண்டு தானேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். பிளீஸ் தம்பி, நான் வேதா கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் கூப்பிடுறேன். அத்தை பக்கத்துலதான் நிக்கிறாங்க, போனை கொடுக்கவா? கொடுடா. அடுத்த நொடி வேதா என்று அழைத்த அத்தையின் அழுகை குரல் தான் கேட்டது. அத்தை பிளீஸ் அழாதீங்க. அழாம எப்படிப்பா இருக்க முடியும்? தங்கம் மாதிரி எங்களை பாத்துக்கிட்ட நீ ஒரு தங்கம்னு தெரியாம உன்னை தகரோன்னு நினைச்சு தூக்கி வீசிட்டேன். சௌந்தர்யா மனசு கெடுத்ததே நான் தான். அவ வாழ்க்கையையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டேன். அத நினைச்சு அழுதான முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அந்த அசோக் சௌந்தர்யாவ ரொம்ப கஷ்டப்படுத்துறானாம். போன் பண்ணி அழுதா. கடைசியில எல்லாம் உன்னாலதான், இனிமே நான் உனக்கு போன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி போனை வச்சுட்டாப்பா. என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. நாங்க அனாதையா நிக்கிறோம்ப்பா. வேதா விழிகள் பறித்தது. இல்ல அத்தை, உங்களை நான் அப்படி அனாதையா விட்டுட மாட்டேன். உங்களுக்கு நான் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். நீங்க அங்க போய் இருங்க.
செலவுக்கான காசை மாசம் மாசம் சுபாஷ் உங்க கையில கொண்டு வந்து கொடுப்பான். அங்க சௌந்தர்யா வீட்டுல சௌந்தர்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா யோசிக்கவே வேண்டாம், அவளை உங்க கூட கூட்டிட்டு வந்துடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். உன் நல்ல மனச புரிஞ்சுக்கலையேப்பா. அத்தை அழுகிறார். பிளீஸ் அத்தை அழாதீங்க, நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிப்பா, சுபாஷ் கிட்ட போனை கொடுங்க. அடுத்த நொடி சுபாஷின் குரல் ஒலித்தது. சொல்லுடா. டேய், அத்தைக்கு ஒரு வாடகை வீடை ஏற்பாடு பண்ணி கொடு, தேவையான காசு நான் அனுப்புறேன். அப்புறம் சௌந்தர்யா வீட்டு மேல ஒரு கண்ணை வச்சுக்க. டேய், நான் போனை ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், நீ பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டேன். இதனால உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை வந்துட போகுது? இல்லடா, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, இப்ப கொஞ்சம் காசு அனுப்புறேன். அதுல இருந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு அன்பளிப்பா 50,000 கொடு. மிச்ச காசை நீ வச்சுக்க, தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணு. அப்புறம் அத்தையுடைய செலவுக்கு நீயா பார்த்து ஏதாவது கொடு. நான் கொடுத்தா அதிகமா தான் கொடுப்பேன், நீனா பார்த்து செய்வ. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு சுபாஷின் அக்கௌண்ட்டுக்கு சிறிது காசை அனுப்பிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து திரும்பும் போது இதோ ஆராத்யா மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவன் அருகில் வேதனையோடு நிற்கிறாள். அவளை கண்டு வேதா திகைத்து போனான். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆராத்யா, அவன் ஏதோ கூற வர கையை உயர்த்தி அவனை தடுத்தவள் எதுவும் பேசாமல் திரும்பி தன் அப்பா தாத்தாவை நோக்கி நடந்தாள். இனி என்ன நடக்க போகிறது வேதாவுக்கு தெரியவில்லை. இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது அதுவும் அவனுக்கு புரியவில்லை. பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.